படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். யார் ஸ்கூலுங்க ஐயா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா? மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல். ஐசிஎஸ்சி 1ஆம் கிளாஸ் இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 மொழி படிக்கலாம். கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் என்னது, சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி என்னது, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது, எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது, ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது, பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது, சிகே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம். நான் சன்சைன் பள்ளியில சொல்லி கேட்டு காலை உங்களுக்கு தேங்கி போச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான். நான் திமுக வட்டம் சட்டத்துக்குள்ள போகவே இல்லைங்க. அவங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான். ஆனா எல்லா தனியார் பள்ளி, எல்லா சிபிஎஸ்இ பள்ளி, எல்லா பள்ளியிலும் 3 மொழி சொல்லி கொடுக்குறான். ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க 2 மொழி மட்டும்தான் படிக்கணும். இல்லையா? நான் ஒரு விவேக் என்னுடைய காமெடி பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார், அண்ணன் விவேக். அவர் ஒரு போர்டு எழுதுவார், ஆ அண்ணே தெரியுதா? தெரியல. ஆ பெருசு எழுதுவார், பெருசு தெரியுதா? தெரியல. பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற தெரியுதா? தெரியல. நான் தெரியுறேனா? தெரியல. போர்டு தெரியுதா? தெரியுது. என்ன பெருசு? ஆ மட்டும் தெரியலங்கிற தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி, அதனால ஆ தெரியாது. இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படிதான் இருக்கிறான். இந்த 3 மொழி போய் 3வது மொழி அழிச்சிட்டு வா. ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு போறார். எதுனா 3வது மொழி 1 2 3 3வது மொழி அழிந்து ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார். இதுதான் இந்த மாதிரி முறையில வந்த திமுக கொண்டை எப்படி இருப்பான் பாரு. 3வது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு, அது 2வது மொழி மாதிரி தெரியுது, ஹிந்தி மேல இருக்குது அதானி. இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துல எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும், நாம என்ன படிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39 புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது. வருகிற தலைவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக பாஜக கருப்பு கொடி காட்ட திட்டமிட்டு சொல்லப்படுது. அது பீஸ் போன பல்ப் ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்காங்க, அதை பத்தி பேசினே இருக்கேன். என்ன ஊழல்? நீங்க தான் தொடர்ந்து இடி ஐடி சிபிஐ உங்ககிட்ட தோழமை கட்சி மாதிரி அந்த வச்சுக்கின்னு முழு அளவு தமிழகத்துல பரண்டி பாக்குறீங்க. இதுவரையில என்ன ஊழலை கண்டுபிடிச்சிங்க, என்ன ஊழலை வெளிக்கொண்டு வந்தீங்க? அமலாக்கத்துறை கிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அது அறிக்கையா வெளிவருது. அதையும் எதிர்த்து நீதிமன்றமே நேற்றைக்கு கண்டனம் தெரிவித்து நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். சட்டமீறல் விதிமீறல் ஒட்டுமொத்த உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஏஜென்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மொழிக் கொள்கையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இழப்பது உயிராக இருந்தாலும் துணிந்து நிற்பேன் என்று அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த உருட்டல் மத்துக்கெல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியும்? தெரியாது. ஒரு அமைச்சரை பாருங்க. காந்தின்னு ஒரு பேர், சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா 1990 காலகட்டத்துல கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருவருடைய சரித்திரத்தை பாருங்க. செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய அமைச்சர் 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு சென்னையில ரவுடி ஷீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சுப்பார், நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம், அவரு மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாரு. இந்த கூட்டு களவாணிகள்ல ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்க. ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைக்கும். அதனால இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு சொந்தங்களை நீங்க ஏற்றுக்குவீங்களா? அரும வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம். ஆனா இந்த கூட்டு களவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம்? நீங்களே யோசிச்சு. ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன, இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி, அரசு